நாளுக்காக எல்லாரும் நன்றி சொல்லுவோம். தேவாதி தேவனே, நன்றி சொல்லுகிற இருதயத்தோடு இந்த இடத்திலே காணப்படுவோம். எல்லாரும் வாய்களை விரிவாய் துறந்து உள்ளத்தை நாளை திறந்து தகப்பனுக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதா இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்கள் நாமம் ஒன்றை மகிமைப்படத்தக்கதாக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதாவை இம்மட்டும் எங்களை நடத்தினீர், இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறீங்க. தேவைகளை எல்லாம் சந்தித்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கதாவே, நன்றி செலுத்துகிறோம் கதாவே. நீ பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா. ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதாவே. பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளையும் தகப்பனை நீங்க சந்தித்தபடியினால் உமக்கு நன்றி, சந்திக்க போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதாவே. நீங்க பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்தீங்க, இன்னும் செய்ய போறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலவீனத்தில் இருக்கிற நம்மை பலத்தினால் இடை கட்டுகிற தேவன் நீங்க அல்லவோ கதாவே. தனிமை எண்ணங்களை ஆண்டவரை நீங்க நீக்கி போட்டீங்க, பயத்தை ஆண்டவரை அகற்றி போட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தோல்விகளை வெற்றியாய் மாற்ற போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெயத்தை தர போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சபையிலே கூட வைத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இடத்திலே ஒரு மனப்படி கத்தாவே இந்த இடத்திலே கூட வைத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவரே, ஜெபிக்கவும் வார்த்தைகளை கேட்கவும் இந்த இடத்திலே கொண்டு வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தை நாளை கத்தாவே இந்த ஆராதனையும் கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த காரியங்கள் விரோதமாய் எழும்புகிறதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே worship நடத்தும் போது தேவனின் ஆளுகை மாத்திரம் இருக்கட்டும், தேவனின் வழி நடத்தல் இருக்கட்டும். துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது தேவனின் பிரசன்னம் மாத்திரம் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை பரத்திலிருந்து வரத்தக்கதாக தேவனின் சித்தம் இந்த இடத்திலே காணப்படத்தக்கதாக பேசப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படத்தக்கதான காரியங்களை செய்யவும் கேட்கவும் பார்க்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாளை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாயில திறந்து அவர் செய்த நன்மையில நினைத்து நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்வோம். அவர் எத்தனை நன்மைகளை செய்தவர், அந்த நன்மைகளை எல்லாம் ஒன்றொன்றாய் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நன்றி பலியிலே செலுத்துகிறோம் ராஜா. ஆயிரம் ஆயிரம் நன்மையிலே செய்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, நீ பெரியவர், பெரிய காரியங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே, உமக்கு நன்றி ராஜா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை விரிவாய் திறந்து நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. பெரியவரே, உமக்கு நன்றி ராஜா. ஒரு போது கைவிடாத தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்தின தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை ஒரு போது கைவிடாத தேவன் நீர் அல்லவோ ராஜா. தேவாரி தேவனே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. நீ பெரியவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவர்
இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ வாக்குரைத்தவர் வாக்கு மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் அன்போடு உண்மை வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. பெரியவரே அப்பா பிதாவே எங்கள் அன்பான தேவனே உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவர் தேவனே பெரியவரே உயிரோடு எழுந்தவரே உண்மை ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. பெரியவரே அப்பா பிதாவே எங்கள் அன்பான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை நடத்திடும் தேவன் நீர் அல்லவோ ராஜா. ஆவியானவரே யெகோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்ளும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உண்மை ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. சேனைகளின் கர்த்தர் நீர் அல்லவோ ராஜா. ஆவியானவரே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வேறொரு நாமம் இல்லையே ராஜா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உந்த நாமம் உயர்ந்ததப்பா. உந்த நாமம் சிறந்ததே ராஜா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவரே நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஒப்பானவர் தேவன் யாரும் இல்லையே ராஜா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லையே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. அந்த பாடலை சேர்ந்து உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா.
ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்த யாத்திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு.
ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்த திரு நாமத்தின் ஆதரவில். நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருடைய ஜீவனாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருடைய ஜீவனாதா. நீரே அன்றி எக்கத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரனே. நீரே அன்றி எக்கத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்த திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்த திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்த திரு நாமத்தின் ஆதரவில். அவையானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. நீ பெரியவர், நீர் அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, உண்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. நீ பெரியவர், அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை கரப்பிடித்து வழி நடத்துகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை ஒருபோது கைவிடாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, நீ செய்ய நினைத்ததோடு நாளும் தலைவராது ராஜா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகள் உடைக்கும் தேவனே, எங்களுக்கு முன்பாக போய் செல்பவராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே, தடைகள் உடைக்கும் தேவனே அல்லவோ ராஜா. நீ கோலலான வேளையிலே செவ்வையாக்கு கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பெரியவரே, மகிமை வேகமாக அடங்கி வரும் தேவன் நீர் அல்லவோ ராஜா. ஆவியானவரே, பெரியவரே, மகிமைக்கு பாத்திரராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, நீ செய்ய நினைத்ததோடு நாளும் தலைவராது ராஜா. நீ சொன்னதை செய்து முடிக்க கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாத கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உங்களை நடத்திடும் தேவன் நீர் அல்லவோ ராஜா. உங்களை ஒருபோது கைவிடாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, எங்களை மறவாக நினைப்பவர் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி என்று நாள்தோறும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. துதிகன மகிமைக்கு பாத்திரம் நீர் அல்லவோ ராஜா. நீ நேற்றும் இன்றும் ஒன்று மாறாத கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவனே, பெரியவரே, மகிமைக்கு பாத்திரராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு மகிமை மேகமாக இறங்கி வருகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவனே, நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளும் கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவனே, யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ரூபா நல்ல மெய்ப்பராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்க நல்ல மெய்ப்பன் நீர் அல்லவோ ராஜா. ஆவியானவரே, எங்களை நடத்திடும் தேவன் நீர் அல்லவோ ராஜா. தேவாதி தேவனே, உமக்கே நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவன் கரங்களை தட்டி என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. இந்த பாடலை சேர்ந்து உற்சாகமை கரங்களை தட்டி பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் கூட
உற்சாகமாய் தேவனை துதிங்க. தேவனை துதிக்கும் போது, நீங்கள் ஆராதிக்கும் போது இருக்கும் மன்னர்களே, தடைகளே, சத்துருவின் திட்டங்கள் அழிக்கப்படு. சத்துருக்கள் முழுதாய் காட்டி ஓடுவார்கள். நீங்கள் துதிக்கும் போதுதான், நீங்கள் துதிக்கும் போதுதான் அப்படியான சம்பவங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். தேவனே, தேவனே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இறங்கி வந்து கிரியைகளை நடப்பித்தீராம். இறங்கி வந்து அற்புதங்களை நடப்பித்தீராம். தேவனின் சித்தம் இந்த இடத்திலே காணப்படுவதால் ஒவ்வொருவரும் மூலம் நடக்கத்தக்கதால் கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். தேவனின் அற்புத கரம் இறங்கி வந்து கிரிகைகளை நடப்பிக்கிற நேரம், தேவனின் அற்புத கரம் இறங்கி வந்து இந்த நேரத்திலே நடப்பிக்கு, அற்புதங்களை நடப்பிக்கு, அதிசயங்களை நடப்பிக்கு. உன் இருதயத்திலே தோன்றாத காரியங்கள் தேவன் செய்வார், செய்வார், செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு உன் சிந்தையிலும் தோன்றவில்லை, ஆனால் தேவனோ செய்து முடிப்பார். Thank you, Holy Spirit of the mighty God. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிறார். அவரின் சத்தம் இடி முழக்கத்தை போல இருக்கிறது. சீதரவோ ஷேதரவோ சந்த தீரனவோ சந்தரவோ சந்த. தேவனே, காரியங்களை வாய்க்கப்படி சத்துருகளின் திட்டங்களை அழித்து போடு. எந்தெந்த நபர்களுக்கு சத்துருகளின் கிரிகைகள் தடையாய் இருக்கிறது அதெல்லாம் அழிக்கப்படும். இந்த தெய்வம் இயேசுவின் நாமத்தினால் தேவ பிரசன்னத்திலே அது அழிக்கப்படுவதா. எது பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எது திகிலை கொண்டு வந்திருக்கிறது, இயேசுவின் நாமத்தினால் அது அழிக்கப்படுவதா. எது மலையை போல இருக்கிறது, அந்த மலையெல்லாம் சமபூமியால் போவதா, போவதா, போவதா. இயேசுவின் நாமத்தினால் இந்த சபையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையில் குறைவுபடக்கூடாது, தோல்விகள் இருக்கக்கூடாது, வியாதிகள் இருக்கக்கூடாது, நிறுவனங்கள் இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அன்புள்ள தேவனின் மரம் இறங்கி வரக்கூடாது. காரியங்களை வாய்க்கப்பட்டு ஓரிகள் அன்புரோ ஷனரிடரவோ வேறிடரவோ ஷண்டரிடரவோ. கிதியோன் ஆண்டவரிடத்தில் புலம்பிக் கொண்டிருந்தார். நீர் இருந்திருந்தால் எனக்கு இப்படியான காரியம் சம்பவிக்குமோ, இந்த இஸ்ரவேலுக்கு சம்பவிக்குமோ என்று புலம்பிக் கொண்டிருந்தார். ஆனால் தேவனோ அவன் மத்தியிலே இறங்கி வந்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ என்ன காரியத்தை கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தாலும் தேவ தூதன் வந்து இறங்கி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் இருக்கிற பலத்தோடு நீ போ, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இருக்கிற பலத்தோடு நீ போக வேண்டும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏனென்றால் புலம்பின காரியங்கள் மாறும், புலம்பின காரியங்கள் மாறும். கர்த்தாவே, நீர் இருந்தால் இப்படி எங்கள் வாழ்க்கையில சம்பவிக்குமோ என்று உன் புலம்பினான் அல்லவா, கிதியோன் புலம்பினான் அல்லவா. இருந்திருந்தா ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். லாசருவே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆண்டவர் வரும்போது அந்த சகோதரிகள் நேரிருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமோ, நேரிருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமோ, லாசரு மரித்திருப்பானோ.
ஆண்டவர் செய்ய போற காரியம் அவர்களுக்கு விளங்கல்ல. மரித்தவனையும் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை தேவனிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. லாசருவை வெளியே வாழ்ந்து செல்லும் போது லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டவனா வந்தான். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். புலம்புன காலங்கள் போனது. இப்போ அற்புதம் நடக்கிற, அதை காண்கிற காலம் வருகிறது. கர்த்தர் அப்படியான காரியங்களை செய்து முடிப்பார். தகப்பனே, நாட்களில் இந்த சபையில் இருக்கிறவர்கள் யாராயிருந்தால் ஒரு குறைவு வரக்கூடாது, ஒரு குறைவுபாடு இருக்கக்கூடாது. கர்த்தர் செய்யும் அற்புதத்தை அவர்கள் ஆணனும் சுதந்தரித்து எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்த, அலங்கார வாசலிலே சப்பானி பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். யோவானும் பேதுருவும் அந்த இடத்தில் வந்தார்கள். தேவன் அங்கு சப்பானியை எழும்ப பண்ணி நடக்க செய்தார். அவன் கால்கள் பலப்பட்டது. அவன் எழுந்த மாத்திரமே கர்த்தரை பாடி துதித்து துள்ளி அப்படி கர்த்தரை உயர்த்தினான். நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிறோமா? கர்த்தர் காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணினார், அந்த காரியத்தை நினைக்கிறோமா? இல்லாவிட்டால் கஷ்டம் வரும்போது நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? போராட்டம் வரும்போது தான் ஆண்டவரை பற்றி பிடிக்கிறோமா? புலம்புறோமா? கர்த்தரே தேவன். எலியா சொன்னார், கர்த்தரே தேவன். Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, இந்த நாள் விசேஷித்த நாளாயிருக்கிறது. விசேஷித்த நாளாயிருக்கிறது. ஆண்டவரே, நீ பெரியவர். ஆண்டவர் பெரியவர். இந்த இடத்துல இருந்து நீங்க கிரியை செய்ய, மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வரட்டும். எதிர்பாராத நினையாத இடத்திலிருந்து அற்புதம் வரட்டும். நீ யார் என்பதை காண்பித்தார். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இல்லதை இருக்கிறது என்று அழைக்கிற தேவன் நம் தேவன். இல்லாததை இருக்கிறது என்று அழைத்து பேர் சொல்லுகிற தேவன். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். தகப்பனே, இந்த நாளை ஆசீர்வதித்தான். ஜெபங்களை பதில்களில் கொண்டு வாரும். வார்த்தையின் ஊடாக எங்களோடு பேசு. தேவ சித்தம் அந்த இடத்திலே காணப்படட்டும். எங்களோடு பேசி அதன்படி நடக்க உதவி செய்யும். கீழ்ப்படி உதவி செய்யும். கீழ்ப்படியாத எல்லா காரியங்களையும் எங்களுக்கு தூரப்படுத்தும். தகப்பனே, எங்களோடு இடைப்படுங்க, வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. தேவன் நல்லவராய் இருக்கிறார். அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அதிசயங்களை காண செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். யார் விசுவாசிக்கிறீங்களோ அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of the Lord of Jesus Christ, we wish you and welcome you. தேவனின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. God's presence is in this place. தேவனின் பிரசன்னம் எதற்காக வருகிறது? சகோதரர்கள் ஒரு நிமித்து ஒரு நோக்கத்தோடு துதிக்கும் போது தேவனின் பிரசன்னம் இந்த இடத்திலே காணப்படுகிறது. When we all gather here and praise him in oneness, our God's presence is near. ஆண்டவரின் பிரசன்னம் மாறாததாய் காணப்படுகிறது.
God's presence will never change. அவர் மாறாத தேவன். He is a God who never changes. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் மாறாத தேவனாயிருக்கிறார். A God who created the heaven and the earth will never change. தேவ சித்தமா இல்ல மனுஷ சித்தமா என்று நாம் கேள்வி கேட்கலாம். Sometimes we may question whether this is a will of God or is a will of a man. ஆண்டவரே சித்தமா இது சித்தம் இல்லையா இல்ல மனுஷ சித்தமா என்று நாம் இந்த நாட்களிலே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். Now we are questioning these things that are happening within us, whether this is a will of us or will of the God. ஆனால் தேவன் பதில் தருகிறவராயிருக்கிறார். But our God will be the one who answers us. தேவன் காண்பிக்கிறவராயிருக்கிறார். Our God is the one who shows us. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு சுயநலத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். But God has kept some selfishness with us. நீங்கள் தான் முடிவெடுக்கத்தக்கதான அந்த காரியத்தை எங்களுக்குள்ளே அவர் உருவாக்கி இருக்கிறார். But he has given us the free will to choose what we need to do. இது நல்லதா என்று நீதான் முடிவெடுக்கணும். But God has told us that we need to decide which is good and which is bad for us. தேவனின் வார்த்தையின்படி நீ முடிவெடுத்தால் அது நல்லதாய் தோன்றும். When you take a decision according to the word of God, that will be good for you. தேவனின் சித்தத்தின்படி நீ முடிவெடுத்து அதன்படி நடந்தால் அது நல்லதாய் இருக்குது. When you take decision according to the will of God, then it will be good for you. அதுதான் அருமையாய் இருக்கு. Then it will be very pleasant for you. அது துக்கத்தை கொண்டு வராதபடி தோல்வியை கொண்டு வராதபடி முடிவான சந்தோஷமான வாழ்க்கையாய் மாறு. That kind of a decision will never bring sadness to you and will bring blessing to you. மனுஷனின் சித்தத்தின்படி நம் சித்தத்தின்படி நாம் முடிவெடுப்போம் என்றால் அது கடைசியில தோல்வியை கொண்டு வந்து முடிய பண்ணு. If you take a decision according to your own will, then it will bring you only the defeatness. லூக்கா 11வது அதிகாரம். Let's look into Luke chapter 16. 11th முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். Let's read from verse 1 to 4. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். And it came to pass that as he was praying in a certain place, when he ceased, one of his disciples said unto him, Lord, teach us to pray, as John also taught his disciples. And he said unto them, When ye pray, say, Our Father which art in heaven, hallowed be thy name, the kingdom come. Thy will be done as in heaven, so in earth. Give us day by day our daily bread, and forgive us our sins, for we also forgive everyone that is indebted to us. And lead us not into temptations, but deliver us from evil. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, When you pray, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, Our Father which art in heaven, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, hallowed be thy name, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, thy kingdom come, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. thy will be done as in heaven, so in earth. அப்போ ஆண்டவர் எங்களுக்கு என்னத்தை கற்று தருகிறார்? Here what God is teaching us, தேவனின் சித்தத்தின்படி இந்த இடத்திலே நடக்க வேண்டும் என்பதை நீ கேட்டு அதனிலே ஜெபிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் இந்த ஜெபத்தை கற்று தருகிறார். the reason why we are listening to this prayer from God is that God is asking us to pray as the will of him should happen. உம்முடைய சித்தம் லோகத்தில் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த இடத்திலும் செய்யப்படுவதாக. It says, thy will be done as in heaven, so in earth. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லுகிறார். In Job chapter 43
42 42, இரண்டாவது வசனம். 42, verse 2. I know that thou canst do everything, and that no thought can be withholden from thee. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். A God can do anything. நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். We know that nothing can stop what you want to do. ஆனால் யோபு சொல்லுகிறான், ஆனால் தேவனை இப்படி சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். But God is telling us that we should pray that let your will be done on earth. அதான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு ஆண்டவர் முடிவெடுக்கத்தக்கதான அந்த தன்மையை தேவன் தந்திருக்கிறார். But God, we already have listened that God has given us the free will to do what we need. அதான் நாம் ஜெபிக்க வேண்டும், தேவனின் சித்தத்தின்படி ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We should be doing our prayers like only God's will should happen in our life. இல்லாவிட்டால் நாம் சித்தத்தின்படி நாம் ஆசைப்படுகிறது நடக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறவர்களாய் காணப்படுவோம். Otherwise we will be like asking God what we wanted to have. ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாதுதான். When God wants to do something, it cannot be stopped. அது தடைபடாதபடி நீ ஒழுங்காய் இருக்கும்போது தடைபடாதுதான். When you are also behaving according to that the thing will never be stopped. தேவனின் சித்தத்தை அறிந்து முடிவெடுக்கும் போதுதான் அது ஒழுங்காய் இருக்கும். Only when you know what is the will of God, then you take a decision, it will be good. நீதான் முடிவெடுக்கணும் உன் காரியத்துல. We are only reliable for taking the decision. ஆண்டவரின் வசனம் அங்கு தெளிவாய் பேசப்படும், ஆனால் நீ முடிவெடுக்கிறதுல தான் உன்னில் அடங்கி இருக்கிறது. God's word is told very clearly, but our decision is the one final. தேவன் நினைத்தது ஒன்றும் தடைபடாதுதான். Whatever God has thought will never be stopped. ஆனால் முடிவெடுக்கிறதுல அந்த காரியம் தங்கி இருக்கிறது. But the decision relies on what we need to do. அதான் யோபு 9வது அதிகாரத்துல, Let's look into Job chapter 9 12வது வசனத்துல, in verse 12. இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறைப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? Behold, he taketh away, who can hinder him? Who will say unto him, what dost thou? அவரை மறைப்பவன் யார்? Who can hinder him? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? Who will say unto him, what dost you? அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. Nothing can stop when God wants to do something. அவரை கேள்வி கேட்க யாராலும் கூடாது. No one can have the right to question him. அவர் செய்ய நினைத்ததை தடை செய்ய யாராலும் முடியாது. When God wants to do something, no one can stop it. ஆனா நீதான் உன் வாழ்க்கையில முடிவெடுக்கணும். But in our life, we need to take the decision. அந்த சுயநலத்தை நமக்கு தந்திருக்கிறார், முடிவெடுக்கிற காரியத்தை நமக்கு உருவாக்கி இருக்கிறார் எங்களுக்குள். But God has given the free will within us to choose the one. ஆனால் நீதிமொழி 16வது அதிகாரம், Let's look into Proverbs chapter 16, 25வது வசனம், verse 25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். There is a way that seemeth right unto a man, but the end thereof are the ways of death. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. There is a way that seemeth right for a man, தேவன் வைத்த வழியும் உண்டு. but the end thereof are the ways of the dead. ஆனால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, அதன் முடிவோ மரண வழியாய் தோன்றுகிறது. Whatever the way that seemeth right for the man are only the ways of death. அந்த வேயை நீதான் முடிவெடுக்கணும். We are only should take the right decision. அது தேவனின் சித்தமா இல்ல உன் சித்தமா மனுஷரின் சித்தமா என்று நீதான் முடிவெடுக்கணும். We should take a decision whether it's a will of God or will of the man. அதான் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12லையும் அப்படியே சொல்லப்படுகிறது. It's also told similarly in chapter 14. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். 12வது வசனம். There is a way which seemeth right unto a man,
but the end thereof are the ways of death. அது முடிவோ மரண வழிகளாயிருக்கிறது. The end, it's only the ways of death. இப்போ அநேக வழிகள் காணப்படுகிறது. There can be more ways visible to you. இந்த வழியா அந்த வழியா என்று காரியங்கள் காணப்படுகிறது. We would be thinking whether this way or that way. நல்ல வழியா இல்ல புலையான வழியா என்று காண்பிக்கப்படுகிறது. There is a way which is good and all the bad. yes no என்ற ஒரு வழி உண்டாகுகிறது. It can be yes or a no decision. ஆனால் அது நீ முடிவெடுக்கிற வழியா இருக்கிறது. And also that you should take a decision in that case. ஆனால் தேவன் திட்டம் பண்ணுகிறது தடைபடாது. But God's will never be stopped. ஆனால் உன்னில் அது தங்கி இருக்கிறது. But it is inside you. அதான் யாக்கோப்பு 4வது அதிகாரத்தில் Let's look into James chapter 4. முதலாவது வசனத்தை முதல் வாசிக்க கேட்போம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற ஈச்சைகளினால் அல்லவோ? யாக்கோப்பு 4வது அதிகாரம் முதலாவது வசனம். Chapter 4 verse 1. From whence come wars and fightings among you? Come thy not hence, even of your lust that war in your members. ஏன் பிரச்சனைகள் குழப்பங்கள் வருகிறது? Why there is a problem and confusions happening? உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் பேசும்போது செய்யும்போது முடிவெடுக்கும் போது அது சண்டைகளாய் குழப்பங்களாய் போராட்டங்களாய் யுத்தங்களாய் மாறுகிறது. When you take decision according to your own will, then it becomes a problem and fights. சில பேர் முடிவெடுத்திருவார்கள் இப்படி என்று. Some people take a decision like this. ஆனால் இதுதான் நடக்கணும் இப்படித்தான் நடக்கணும் என்று முடிவெடுத்த பிறகு அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். After taking a decision, then they pray to God. அவர்களே முடிவெடுத்த பிறகுதான் அந்த இடத்துல போய் அந்த முடிவின் பிரகாரம் அவர்கள் இச்சிக்கிற பிரகாரம் ஆசைப்படுகிற பிரகாரம் சூழ்நிலையின் பிரகாரம் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். After taking the decision, then they go to that place and pray according to their own will and own lust. அப்போ அந்த ஜெபம் உன் சித்தமா இல்ல தேவனின் சித்தமா என்று நீ ஆராய்ந்து அறிய வேண்டும். Now we should think about our things, that whether it's your own will or is a will of God. 2வது வசனம். Let's look into verse 2. இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாது இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. Ye lust and have not, ye kill and desire to have and cannot obtain. Ye fight and war, yet ye have not because ye ask not. இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை. Ye lust and have not. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவன் அங்கு அனுமதிக்கிறதில்லை. நீ முடிவெடுத்து அதை அங்கு போய் பிரச்சனையில மாட்டி கொள்ளுகும் போது தேவனே இந்த காரியத்தை எனக்கு ஏன் இப்படி அனுமதித்தீர் என்று தேவன் மேல சாட்டு போக்கு சொல்லுகிற சூழ்நிலை உருவாகுகிறது. You wish for and you God never admits, but still when you ask for it and when you take your own decision, and then comes the problem and then you complain to the God. அப்போ தேவனின் சித்தமா மனுஷனின் சித்தமா என்று நாம் தெளிந்த பிள்ளையுள்ளவர்களாய் புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We should be having a very clear decision when if it's a God's will or it's our own will. அதான் 3வது வசனத்தில் தெளிவும் திட்டமாய் சொல்லப்படுகிறது. That's what is told in verse 3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Ye ask and receive not, because ye ask amiss, then that he may consume it upon your own lust. அதான் சொல்லுகிறேன், நீங்க முடிவெடுத்த பிறகு தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது அதை நடக்காதபடி அங்கு தடையாய் இருக்கிற உன் தடை கற்களை ஆண்டவர் எப்படி நீக்குவார்? When you have already taken a decision, then you pray, but you will never receive, and those are the obstacles that you create. God will not remove. விண்ணப்பம் பண்ணியும் கிடைக்கலையே. When you have also seek the God, it didn't happen. அது உன் விருப்பம், அது கிடைக்கல என்று நீ நினைக்க வேண்டும். Then we should think about that it's your own decision that God did not let it happen. தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது.
When God wants to do things, it can never be stopped. அவர் தடை செய்ய எந்த மனிதனாலும் எந்த சூழ்நிலையானாலும் முடியாது. No man can stop what God wants to do. உன்னை தவிரத்தான் அந்த தடை, அங்கு தடை கற்கள் நீயாய் இருந்து அந்த காரியத்தை தடை பண்ணுகிறாய். You are the only one who is before the God who can stop the decision of God. அதான் கலாத்தியர் 5வது அதிகாரம் Let's look into Galatians chapter 5, 13வது வசனம். verse 13. கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, For brethren, நீங்கள் சுயதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ye have been called unto liberty. இந்த சுயதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் Only use not liberty for an occasion to the flesh, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். but by love serve one another. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அழைக்கப்பட்டவர்கள். Here God is telling you are chosen. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். It says that by love we should serve one another. ஒரு ஆள் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறதென்றால் மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும். When one person is in distress, the others should help them. இப்போ பாருங்க, எல்லாரும் செல்ஃபிஷ் ஆய் மாறுகிறார். Nowadays people have changed so selfish. அவர்கள் எல்லாம் ஒழுங்காய் இருந்தால் போதும் என்று இருக்கிறார்கள். They are so selfish that and content if they are good and that is fine. கிறிஸ்தவர்களை பற்றி நான் பேசுகிறேன். We are talking about Christians here. நான் மற்றவர்களை அங்கு பேசவில்லை. தேவனை அறிந்து தேவனின் வார்த்தைகளை புரிந்த ஜனம் அவர்கள் செல்ஃபிஷாக இருக்கிறார்கள். We are talking about people, those who are selfish, who know the God's word and very well. தேவனின் சித்தத்துக்கு ஆக அழைக்கப்பட்ட நீ, We are called for the will of God. தேவனின் சித்தம் உன் வாழ்க்கையிலே நடக்க என்பதுதான் தேவனின் நோக்கமும் தேவனின் திட்டமுமாய் இருக்கிறது. God's plan is what His will to happen in our life. 1 பேதுரு Let's look into 1 Peter 2வது அதிகாரம் chapter 2, 16வது வசனம். verse 16. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். As free and not using your liberty for a cloak of maliciousness, but as the servants of God. உங்கள் விருப்பத்தை நீங்கள் தீவிரமாய் அதை செய்து ஆளுகை செய்ய வேண்டும், முடிவெடுக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாடாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. It says, not using your own liberty for a cloak of maliciousness, but as the servants of God. எஸ்ஐயா 30வது அதிகாரம் In Isaiah chapter 30, 21வது வசனம். verse 20. நீங்கள் வலதுபுறத்தில் சாயும் போது வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இல்லை நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். And thine ears shall hear a word behind thee, saying, This is the way, walk ye in it, when you turn to the right hand and when you turn to the left. ஆண்டவர் சொல்லுவார், இதுல தான் நடக்கணும் என்பதாக. உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்களுக்கு காதுகள் கேட்கும் என்று சொல்லப்படுகிறது. God will tell you which way you should go. இதிலே நட என்று சொல்லும் போது அந்த சேட்டு விரியனை போல என் இச்சையின்படி நடந்தால் அது முடிவு மரண வழியாய் மாறுகிறது. When God asks you to do something but you turn to the opposite side, then it will be the ways of the dead. இப்போ 2 வழிகள் காணப்படுகிறது. Now there are 2 ways visible to you. 2 வழிகளை நீதான் முடிவெடுக்கணும், இந்த வழியா அந்த வழியா என்பதாக. Now you need to take a decision which way you have to go. தேவன் பேசினாலும் சில பேருக்கு செவிட்டு விரியனை போல வேற வழியை தெரிந்து கொள்ளுகிறது தான் இந்த கடைசி காலத்தில் அநேக பேர்கள் மரண வழியை தெரிந்து கொள்ளுகிறார்கள். In these last days, people are being dumb and not able to listen to God and choose only the way that they want to. ஆண்டவர் பேசுகிறவர். God speaks to us. ஆண்டவர் இதில நடவென்று சொல்லுகிறவர். God tells us to go in this way. நல்ல வழியை காண்பிக்கிறவர்.
He is showing the good path. தேவனின் சித்தத்தை காண்பித்து சொல்லுகிறவர். He talks to us, he says his willness. ஆனா கடைசியில நீதான் முடிவெடுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா இல்லை என் நினைவுக்கு கீழ்ப்படியணுமா என்பதை நீதான் முடிவெடுக்கணும். At last, you are the one to take the decision whether we should listen to your own thoughts or the God's will. இச்சைகளின்படி நடவாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். We should be cautious that we don't and according to the lust of உங்கள் women. விருப்பத்தை நிறைவேற்றணும் என்று நீங்கள் தீவிரிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். We should be very careful that we should never let our own will happen. தேவன் அழைத்தவர், A God calls us. தேவன் நம்மை நடத்துகிறவர். He is the one who leads us. அவர் மேல விசுவாசம் இருந்து தேவனின் திட்டத்தின்படி நடந்தோம் என்றால் அது கடைசியில ஆசீர்வாதமாய் நமக்கு மாறும். When you have faith and do according to the will of God, then it will be a blessing for us. ஆண்டவரின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் அது ஆசீர்வாதமாய் மாறும். When you obey to the will of God, then that will be blessing to us. நல்ல மரம் நல்ல கனியைத்தான் கொடுக்கும். A good tree will only bear good fruits. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. A tree that is not good will not give a good fruit. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. The tree that did not bear good fruits will now be cut down and put into fire. அதான் கனிகளினால் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். That's how we could understand them based on the fruits அப்போ of the Spirit. கனிகளின் மேல தேவனின் கனி நமக்குள்ளே கிரியை செய்யும் போது அதன் பிரகாரம் தான் நீங்கள் காணப்படுவீர்கள். அதை காரியத்தின் மூலமாய்த்தான் நீங்கள் நல்ல கனியா கெட்ட கனியா என்று காணப்படுவீர்கள், அறியப்படுவீர்கள். We will be known by what decisions we make based on the spirits of the God within us. பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தைப்படி செய்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. It is told in the Bible, when you do things according to the heavenly God, then you will be going into the heaven. அப்போ பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு தான் பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் உண்டு. Only those people who do things according to the Lord's will, they have a position in the heaven. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனுக்கு அதிலே பிரவேசிப்பதே இல்லை என்று அது திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்படுகிறது. It is told that when you call, oh God, but he did not listen to God, then there will be no place in heaven. தேவனின் சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு தான் பரலோகத்தில் இடம் உண்டு. Only the person who does the will of God has a position in heaven. நீ கையை தட்டி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்றால் அங்கு பரலோகத்துக்கு இடம் இல்லை என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. It is told not by us but in the word of God that when you just praise God, but if you don't do the will of God, there is no place for you in heaven. தேவனின் வார்த்தை நமக்கு எழுதி தந்திருக்கப்பட்டிருக்கிறது. God's word is written in Bible. அது தேவனின் சித்தத்தை தெளிவும் திட்டமாய் எழுதப்பட்டு கொடுத்திருக்கிறது. It is very clearly written and given to us the will of God. அதன்படி நடப்போம் என்றால் அங்கு பரலோக ராஜ்யத்தில் நமக்கு அங்கு இடம் உண்டு. When you do according to the will of God, there is definitely a place for you in heaven. ஒரு இடத்துல இந்த மத்தேயு 21வது அதிகாரம் In Matthew chapter 21, 28வது வசனத்திலே இருந்து 31வது வசனம் வரைக்கும், from verse 28 to 31. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். But what think ye? A certain man had 2 sons, and he came to the first and said, Son, go work today in my vineyard. He answered and said, I will not. But afterward he repented and went. And he came to the second and said likewise. And he answered and said, I go, sir, and went not. Whether of them twain did the will of his father? They say unto him,
The first, Jesus said unto them, Verily I say unto you, that the publicans and the harlots go into the kingdom of God before you. பாருங்க, போறேன் என்று சொல்லி, ஐயாவே நான் போறேன், ஐயாவே உம் வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் என்று இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்க, Now it is told here that the person or son who said, I will go, but he did not go. அப்போ தேவனின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் தேவனின் காரியத்தில், தேவனின் நோக்கத்தில், தேவனின் எல்லா சித்தத்தின்படி செய்து ஆசீர்வாதத்தை கடைசியில் பெற்றுக்கொள்வான். A person who only does the will of God will receive all the blessings at last. இந்த வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். We should be according to this word. தேவன் சொல்லுகிறதை ஆமதித்து அதன்படி நடக்க வேண்டும். We should do according to the will of God. இது எனக்கு எல்லாம் தெரியும் என்றுட்டு அதற்கு கீழ்ப்படியாட்டி அது ஆசீர்வாதம் இல்லை, சாபமாய் மாறிடும். When you say that I know anything that I do and do according to your own will, then it becomes a curse to you. அப்போ ராஜ்யத்தை, தேவனின் ராஜ்யத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், தேவனின் சித்தத்தின்படி செய்யாவிட்டால். Then it may happen that you will lose the kingdom of God when you don't listen according to his will. தேவன் எதற்காக இந்த உலகத்திலே இறங்கி வந்தார்? The reason why God came into this world, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகத்தான் தேவன் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். the reason why he came down is because to let the will of God happen in this world. அவர் படும் போது, மரண வேதனை படும் போது, பிதாவே உம் சித்தத்தின்படிதான் இந்த காரியம் நடக்கணும் என்று அவர் ஜெபித்தார். He prayed during the days that when he was not suffer, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். he prayed that let your will happen in this world. அப்போ நாமும் அவரின் சித்தத்தின்படி செய்கிற கூட்டமாக இருக்கணும். We should also be a gathering that does things according to the God's will. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த காரியங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். Then we receive the kingdom of God's blessings. ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்வோம். Then we receive the blessings of the God fully. போராட்டங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் எழும்பினாலும், தோல்விகள் வந்தாலும் அதையெல்லாம் மேற்கொள்ளுகிற காரியமாய் மாறிவிடும். Then we receive the power to overcome the troubles and temptations and situations. இயேசு கிறிஸ்துவானவரே இந்த உலகத்தில் இருக்கும்போது பிதாவின் சித்தமன்றி வேறு சித்தம் என் வாழ்க்கையிலே நடக்கக்கூடாது, அந்த காரியம் அனுமதிக்கப்படாது என்று அவர் ஜெபித்தது உண்டு. Even our God prayed when he was on earth that only God's will should happen in his life. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். He says that I came down from the heaven not to do my own will but the God's will. ஆண்டவரின் வழிநடத்தலுக்கு நாம் அர்ப்பணிக்கணும். We should surrender to the will of God. ஆண்டவரின் வார்த்தைக்கு கேட்டு அதன்படி நடக்கணும். We should listen to God and do according to his will. அப்போ மரண வழிக்கு விலக்கி காத்து கொண்டு ஜீவனுள்ள அந்த வழிக்குள்ளே ஆண்டவர் நடத்தி செல்வார். Then God will remove us the ways of the death from our life and in his good path. எரேமியா 6வது அதிகாரம் Jeremiah chapter 6 16வது வசனம். verse 16. வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். Thus saith the Lord, stand ye in the ways and see, and ask for the old path, where is the good way, and walk therein, and ye shall find rest for your souls. But they said, we will not walk therein. வழிகள், 2 வழிகள் நமக்கு முன்பாக காணப்படுகிறது. There are 2 ways before us. ஆண்டவர் சொல்லுகிறார், வழிகளிலே நின்று. God is telling, stand in the ways. பூர்வ பாதைகள் என்னவென்று கேட்டு விசாரித்து, We should ask for the old path. நல்ல வழி எங்கு என்று பார்த்து, We should know where is the good way அதிலே நடவுங்கள், and walk therein. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
And he says that ye shall find rest for your souls there. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்று அடம் பிடிக்கிறார்கள். Even though this is said, the Israelites say that we will not walk therein. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் இராதபடி தேவன் காரியத்தை நன்றாய் அறிந்து நன்றாய் விசாரித்து நன்றாய் பார்த்து அதன்படி நடக்க வேண்டும். We should not be like Israelites, but we should know what's the will of God and do according to that. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Then we will find the rest for your souls. ரோமர் 12வது அதிகாரம் Let's look into Romans chapter 12, 2வது வசனம். verse 2. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். And be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் It says, be not conformed to this world. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். It says, but ye transformed by the renewing of your mind, that he may prove what is that good and acceptable and perfect will of God. அப்போ உங்க மைண்டை ரிசெட் பண்ணணும். Here it says we should renew your mind. அப்போ தேவனின் சித்தம் பகுத்தறிவு உண்டாகும். Then God's will happen. மனம் புதிதாக்கப்படுகிறனால் தான் தேவனின் சித்தமும் தேவனின் நோக்கமும் புரிந்து கொள்ள முடியும். Only when you renew your mind, we could then understand what's the will of God. அப்போ புது மனிதனாய் மாறுவாய். Now we would be a new man. புது சிந்தை, தேவனின் நோக்கம், தேவனின் காரியங்களை நீ செய்கிறவனாய் திட்டம் பண்ணி பகுத்தறிந்து புரிந்து பார்த்து செய்கிறவனாய் மறுரூபமாக்கப்படுவாய். You will be transformed to do the will of God when you have a good mind and good heart. எபேசியர் In Ephesians 5வது அதிகாரம் chapter 5, இதெல்லாம் தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். here God is giving us an advice. இந்த ஒவ்வொருவருக்கும் தேவனின் வார்த்தையின் மூலம் அந்த தேவன் ஆலோசனை இந்த நேரத்தில் வருகிறது. Now God is giving us an advice to each and everyone here. எபேசியர் 5வது அதிகாரம் Ephesians chapter 5, 15வது வசனமும் 16வது வசனம். verse 15 and 16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். See then that ye walk circumspectly, not as fools, but as wise, redeeming the time, because the days are evil. ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் We should not walk as fools. ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து We should walk as wise. நாட்கள் பொல்லாதவைகளானதனால் காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள். Because the days are evil, we should redeem the time. ஞானம் உள்ளவர்களாய் செயல்படணும். We should act according to us, be wise. தேவனுக்கு பயப்படுகிறதுல தான் ஞானம் உருவாகிறது. When you fear the Lord, then there is wisdom. தேவனின் வார்த்தைக்கு நடங்கும் போதுதான் உனக்குள்ளே அந்த ஞானம் புறப்பட்டு வருகிறது. When you fear the word of God, then will be wisdom in you. இப்போ கடைசியாக Now let's look into 143வது சங்கீதம் in Psalms 143, 10வது வசனம். verse 10. 143வது சங்கீதம் 10வது வசனம். Verse 10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. Teach me to do thy will, for thou art my God. Thy spirit is good, lead me into the hand of uprightness. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். Teach me to do thy will, for thou art my Lord. நீரே என் தேவன், You are our God. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. Thy spirit is good, lead me into the land of uprightness. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய நாம் விட்டுவிட வேண்டும். We should let our God rule us. தேவ ஆவியானவர் சத்தியத்தில் நடத்துவார். Our God will
do us in the righteous way. தேவ ஆவியானவர் உனக்கு பிரியமானதில் நடத்த மாட்டாரு. தேவனுக்கு பிரியமான காரியத்தில் ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். The Spirit of God will lead us not into our own decisions but into His own land of uprightness. அப்போ தேவ ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். We should let the Spirit work in us. தேவனின் சித்தம் நீ செய்யணும், புரியணும், அறியணும், பார்க்கணும் என்றால் தேவனின் ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். If you want His will to happen, then it should let God happen rule within us. அப்போ தேவனின் சித்தத்தை தேவ ஆவியானவர் உன்னை கொண்டு நடத்துவார். Then God will do things as His own will. குடும்பத்தில் நடத்துவார். In your family too. பிள்ளையின் முடிவில் நடத்துவார். In the decision of your family. உனக்குள்ளே இருந்து அவர் காரியத்தை நடத்துவார். He will be with you and let things happen. அப்போ தேவனின் சித்தம் பரிபூரணமாய் நடந்தாகும். Then the God's will happen very clearly. அப்போ தேவ ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுக்கணும். Then we should let the Spirit act according to His own will. ரிசெட் எங்களோட மைண்டை ரிசெட் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் நின்று தேவனின் சித்தத்தை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். We should renew our mind and be in the presence of God and listen to Him. அப்போதான் தேவனின் திட்டத்தை பார்க்க முடியும், புரிய முடியும், அவரின் திட்டத்தை செய்ய முடியும். Then we could clearly hear His voice and see His will. இல்லாவிட்டால் எங்கள் ஈச்சைகளின் படி நாம் நினைத்து விட்டு ஆண்டவரின் வார்த்தையை பிடித்து ஜெபித்தோம் என்றால் அது மரண வழிக்குள்ளே நடத்தி கொண்டு போய் விட்டுவிடு. Because if you pray, if you're on your own lust, then it will only lead to the ways of the death. இப்போ கடைசி காலத்தில் தேவனின் திட்டத்தை கொண்டு போக மாட்டார்கள். தங்களுடைய திட்டத்திலே தேவனின் சமூகத்தில் கொண்டு போய் இதுதான் நடக்கணும், அதுதான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும் என்றா ஒன்றும் நடக்காது. அது வறுமையாயிருக்கும், அது மரண வழியாய் மாறிவிடும். In these days when you already have taken decision, then you pray into the Lord, that will never happen but will be leading to you in the ways of the death. தேவன் அற்புதத்தின் தேவன். A God is a miraculous God. தேவனின் வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளணும். We should listen and understand the word of God. தேவனின் வார்த்தையை புரியாவிட்டால் நமக்குள்ளே குழப்பம்தான் உண்டாகும். If you don't understand the word of God, then there will be confusions in you. அதான் பைபிள் ஸ்டடியில நன்றாய் பார்த்தோம் அல்லவா. That's what we meditated in the Bible study last week. அது கள்ள போதனையாய் மாறிவிடும். Then it will be a false preaching. இச்சையின் காரியத்தை தூண்டிவிடும். It creates a lust in you. தேவனின் வார்த்தையை நாம் முழுமையாய் புரிந்து கொள்ளணும். We should understand the will of God very clearly. ஆண்டவரின் வார்த்தையின் மூலமாய் தேவனின் அந்த திட்டத்தை சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We will understand the word of God according to the word of the Bible. யாவரும் எழுந்த வண்ணமா. Let's all stand up. தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பாருங்கள். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் இருதயம் எல்லாம் தேவனின் நேரால் திருப்பப்பட்டு தேவனை சித்தம் நான் பார்க்கணும், அதை அறியணும், புரியணும், அதன்படி நடக்கணும் என்பதாக. Thank you Lord. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரின் சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராக. உன் நோக்கத்தின்படி எங்களை உருவாக்குவீராக. எங்களை புதிதாக்குவீராக. உன் சித்தம் இந்த இடத்திலே காணப்படுவதாக, பேசப்படுவதாக. என் வாழ்க்கையில, என் குடும்பத்தின் வாழ்க்கையில, பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் சித்தத்தின்படி நடத்தப்படுவதாக, நடத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தேவனின் நோக்கம் நிறைவேறத்தக்கதா. தேவாவியானவர் ஒவ்வொருவரை மாளிகை செய்யும்படியால் இந்த நேரத்திலே தகப்பனே
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் தேவனின் வல்லமை, தேவனின் ஆளுகை, தேவனின் அபிஷேகம் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணா, நீங்க தான் ஆளுகை செய்ய, நீங்க தான் ஒவ்வொரு தேவைகளை சந்திக்கணும். தேவனின் திட்டத்தை பரிபூரணமாய் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணா, தொடர்ந்து ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் விசேஷித்த பாடலை சகோதரர்கள் பாட போகிறார்கள். நாங்கள் கேட்டு அவர்களோடு நாங்கள் பாட வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் அவர்கள் பாடும்போது நாங்கள் கேட்டு அதன்படி பாடுவோம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் ஒரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் ஒரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன்.
வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்துங்க. தயப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபெறா. கர்த்தாவே, நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் தர போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பெரியவர், நீ உயர்ந்தவர், நீ மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். பரிசுத்த எங்கள் அன்பு தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க. ஜெபங்களை கேட்டு பதிதாரு, ஜெபத்தை கேட்டு பதில் தருவீரா. அற்புதங்களை செய்வீரா, அதிசயங்களை காண செய்வீரா. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில அற்புதம் செய்யும்படியால் சரவணனின் வாழ்க்கையில் அற்புதம் இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதா, அதிசயம் நடப்பதா, தேவ நோக்கம் நிறைவேறுவதா. இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் ஜெபிங்க. சரவணனுக்காக ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால்
செய்வதற்காக இந்த நாளிலே புது ஆண்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த புது ஆண்டில தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்பதாக எல்லாரும் ஜெபிப்போம். சகோதரனுக்காக எல்லாரும் ஜெபிப்போம். அப்படியே தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவனின் ஆலயத்தில் ஒருமனப்பட்டு தேவனின் ஆலயம், தேவனின் சித்தம் செய்யப்படுகிற நேரம், தேவனின் நோக்கம் நிறைவேறுகிற வழியினால் தகப்பனே ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு நன்மையில் குறைபடாதவர் அற்புத விதமாய் அற்புதத்தை சந்திக்கத்தக்கதா கர்த்தர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Fire of the Holy Ghost, தேவனின் காற்று வீசட்டும் ஒவ்வொரு வாழ்க்கையும். தேவன் ஆசீர்வாத காற்று, ஜெயத்தின் காற்று, வெற்றி கொடி வீசப்படத்தக்கதா கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால்
வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தம் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செலி தொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செலி தொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, யார் யார் கரங்களை உயர்த்தி இருக்கிறார் அவர்கள் மேல் அந்த பாடின வசனத்தின்படி, பாடின பாடலின்படி ஆக கடவதாக என்று நான் சொல்லுகிறேன். ஆக கடவதாக என்று நான் சொல்லுகிறேன். பரிபூரணமாய் அந்த காரியங்கள் நடக்கும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் செழித்து வளர தக்கதால், ஆசீர்வாதத்திலே ஆண்டவரை உயர்ந்திருக்கத்தக்கதால், சுகத்திலே பலத்திலே இவர்கள் இருக்கத்தக்கதால், கர்த்தர் மாற்றுகிறார். சமாதானம், அற்புதம், அதிசயங்களை பெற்றுக் கொள்கிறவர்களால், ஞானவான்களால் உருவாக்கப்படத்தக்கதால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் பாதுகாப்பும் சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் பொங்கி இருக்கத்தக்கதால் கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனின் சித்தமும் தேவனின் நோக்கமும் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்தே ஆகட்டும். இந்த name of Jesus, நன்மையான காரியம், நன்மையான ஈவான காரியம் அவர்கள் வாழ்க்கையிலே சம்பூரணமாய் நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர்கள் ஜெபித்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் அதை விட அதிகமாய் நீ செய்தருளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே